ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு டார்கெட் டிஎன்பிஎஸ்சி பை ஜேக்கப்ஸ் கிரெடிட் மைண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோல உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு குரூப் 2ல சிலபஸ் சேஞ்ச் ஆனது கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆயிருக்கான்ற கேள்விகள் வர கேட்டுட்டே இருந்தீங்க. அது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே கிளியரா நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. புதிய மாற்றங்கள் என்ன? குரூப் 2, குரூப் 2A, அதாவது முன்னாடி போன வருடம் வரைக்கும் போன குரூப் 2 நோட்டிபிகேஷன் வரைக்கும் குரூப் 2, குரூப் 2Aக்கு ஒரே மெயின்ஸ் இருந்துச்சு. இந்த வாட்டி அதுல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல என்னென்ன மாற்றங்கள், எப்படி வந்திருக்கு, என்ன சப்ஜெக்ட்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, ப்ரிப்பரேஷனை எப்படி நம்ம பண்ணா எந்த போஸ்டிங் எப்படி டார்கெட் பண்ண முடியும் அப்படின்லாம் பத்தி பார்க்க போறோம். ஸோ நான் சீக்கிரமா நோட்டிபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத அர்த்தம். ஜூன் மாசத்துல நோட்டிபிகேஷன் போடுறதா ஆனுவல் பிளான்ல சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டா டேட் கூட கொடுத்துருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்ல கொடுத்துருக்கக்கூடியதுங்க. ஸோ இதுல வந்து நம்ம நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்ல ஆனுவல் பிளானர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆனுவல் பிளானர்ல 2024 ரிவைஸ்டு பிளானர்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இதுல ஆனுவல் பிளானர் இருக்கு. இதுல 2024 குரூப் 2 தேர்வு, குரூப் 2 ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு 2030 போஸ்டிங், ரொம்ப கம்மியான போஸ்டிங் தான் கம்பேரிட்டிவ்லி. ஸோ இதற்கான நோட்டிபிகேஷன் ஜூன் 28, அதாவது எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 28 இருக்குங்க. ஸோ இதுதான் இந்த பிரிலிமினரி தேர்வு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இந்த தேர்வுக்கு எப்படி சிலபஸ் இருக்கும், என்ன மாத்துறாங்க, பிரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாறலங்க. ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 2A பிரிலிமினரிக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே இருக்க மாதிரி தமிழ் இல்லைன்னா ஆங்கிலம் 100 இது குவாலிஃபைங் தான். ஜெனரல் ஸ்டடீஸ் 100, அதாவது மேக்ஸ் சேர்த்து ஏற்கனவே இருக்கிற மாதிரி அதுல எந்த மாற்றமும் உங்களுக்கு வரலங்க. சரிங்களா? உங்களுக்கு பிரிலிமினரியோட சிலபஸ், இது வந்து பிரிலிமினரியோட சிலபஸ். உங்களுக்கு டிகிரியோட ஏற்கனவே இருக்கக்கூடிய 10 யூனிட், அதாவது குரூப் 1க்கு, குரூப் 2க்கு, குரூப் 4க்கு இருக்கக்கூடிய 10 யூனிட் தான் பிரிலிமினரியோட சிலபஸ். பிரிலிமினரி சிலபஸ்ல எந்த மாற்றமும் வரலங்க. ஸோ ஆனா மெயின்ஸோட சிலபஸ்ல தான் மாற்றம் வந்திருக்கு. குரூப் 2க்கு தனி மெயின்ஸ், ஸோ குரூப் 2Aக்கு தனி மெயின்ஸ். குரூப் 2க்கு தனி மெயின்ஸ், குரூப் 2Aக்கு தனி மெயின்ஸ் இருக்கு. ரெண்டுக்கும் இங்க பாத்தீங்கன்னா குரூப் 2க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஏற்கனவே போன வாட்டி நடந்தது மாதிரி சேம் தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. ஸோ அதாவது அந்த திருக்குறள்ல எஸ்ஏ இந்த மாதிரி குவாலிஃபைங் தான். இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 மதிப்பெண்களுக்கு இருந்த ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் திரும்பவும் 300 மதிப்பெண்களுக்கு தான் இருக்கு. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சிலபஸ் கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்க. முன்னாடி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியல் இஷ்யூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இருந்ததை கம்ப்ளீட்டா மாத்தி குரூப் 1 பேட்டர்னுக்கே கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் எந்தெந்த பகுதியில எவ்வளவு மதிப்பெண்கள் கேட்க போறாங்கன்றதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ வெயிட்டேஜ் வந்து சோசியல் இஷ்யூஸ் தான் 50 மதிப்பெண் இருக்கு. ஸோ இங்க மாடர்ன் ஹிஸ்டரி வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டாங்க. மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி வரும்போது ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து ஆரம்பிச்சு போர்ச்சுகீஸ், டச்சு, இங்கிலீஷ், பிரெஞ்சு, கர்நாடிக் வார், அது கர்நாடிக் வார்லாம் நம்ம சிலபஸ்ல பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு சிலபஸ்லயும் வந்ததே கிடையாது. அப்படின்னா இந்த கர்நாடிக் வார்லாம் உள்ள சேர்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், ட்ரீட்டி ஆஃப் ஐலாஷாப் எல்லாம் வரும் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார், இந்த மைசூர் வார், ஸோ இது எல்லாமே உள்ள சேர்த்திருக்காங்க. ஏர்லி ரெசிஸ்டன்ஸ், ஸோ அப்ரைஸ் பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ், சவுத் இந்தியன், அதுவும் பர்டிகுலரா தமிழ்நாட்டை மையப்படுத்தி கேள்வி வருது. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, ஸோ இங்க வந்து பூலித்தேவர், வீரபாண்டியன் கட்டபொம்மன், தீரன் சின்னமலை எல்லாம் பிரிலிம்ஸ்க்கு படிச்சதுதான் இது மெயின் ஸ்கூல்ல வருது. வாவே சுப்பிரமணிய ஐயர், ஸோ இதெல்லாம் நம்ம கோர்ஸ்ல கூட நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருப்போம். டிஎஸ்எஸ் ராஜன், ராஜாஜி, சத்யமூர்த்தி, காமராஜ், ருக்குமணி லட்சுமிபதி, அம்புஜம்மாள், இந்த மாதிரி ஃப்ரீடம் அவங்களோட சாக்ரிஃபைசஸ். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியமா ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இது வந்து புதியது. மேகசின்ஸ், லிட்ரேச்சர், பிளேஸ் அண்ட் டிராமா, சாங்ஸ், பிலிம்ஸ், படங்கள் வரைக்கும். சரிங்களா? அடுத்து நாடகம். இந்த துறையில தமிழர்களோட பங்களிப்பு, அந்த விடுதலை போராட்டத்தோட சேர்த்து பெண்களோட இது முத்துலட்சுமி ரெட்டியார், முத்துலட்சுமி அம்மையார், நீங்க வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், கடலூர் அஞ்சலி அம்மையார், தில்லையடி வள்ளியம்மாள், இந்த மாதிரி அவங்களோட இது பிரிட்டிஷோட ரூலு, அவங்களோட பீரியட்ல கிறிஸ்டியன் மிஷினரிஸோட இம்பாக்ட் என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாங்க எஜுகேஷன்ல, ஜுடிஷியரியில. ஸோ எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்த இந்தியா அப்படின்ற வரக்கூடியது. ஸோ அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இங்க எப்படி வருது, சோசியல் ஜஸ்டிஸ் என்ற ஐடியாலஜி எப்படி வருது, பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஓவராலா எல்லாத்தையுமே அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடர்ன் இந்தியாவில். தமிழ் சொசைட்டி திரும்ப 30 மார்க்குக்கு யூனிட் 8ல வரக்கூடியதை டீடைல்டா கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுல வந்து அப்படியே ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன், கீழடி, சங்கம் லிட்ரேச்சர், திருக்குறள் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த லைஃப், வள்ளலார் பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் எப்பவுமே பெருசா இருக்க இருக்க நம்மளோட வேலை ரொம்ப சிம்பிள். சிலபஸ் பெருசா இருக்க இருக்க சிலபஸுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சு ஃபோக்கஸ்டா எழுதுறதுக்கு கத்துக்கிட்டா போதும். இது இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த குரூப் 2 மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரிட்டன்ங்க, டிஸ்கிரிப்டிவ், தனித்தமிழ் இயக்கம், இதெல்லாம் ஏற்கனவே நீங்க பிரிலிம்ஸ்ல படிச்சதுதான், பிரச்சனையே கிடையாதுங்க. ஸோ இது ஒரு ஏரியா. சோசியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி, அந்த பாப்புலேஷன்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதாவது பெருசா சிலபஸ் இருக்க இருக்க நம்மளோட வேலை ஈஸி. ஸோ செக்ஷுவல் அசால்ட்ல ஈவ் டீசிங், கிட்னாப்ஸ், ஸோ இந்த மாதிரி அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்டர்லி பீப்புள், டிசபிலிட்டி, டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் உள்ள சேர்த்துருக்காங்க. அர்பனைசேஷன் முன்னாடி குரூப் 2 மெயின்ஸ்ல சிலபஸ்ல கிடையாது, குரூப் 1ல இருந்துச்சு, அது உள்ள வந்திருக்காங்க. ஸோ குளோபலைசேஷன் இதெல்லாமே ஆல்ரெடி சிலபஸ்ல இருந்ததுதான். ஸோ இது வந்து ஒரு முக்கியமா 50 மதிப்பெண்கள் பெறுது. 300ல 50 மதிப்பெண்கள் இதுக்கு வருது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா குரூப் 1 மெயின்ஸ்க்கு கூட பழைய மாதிரி ஆசிட், பேஸ், சால்ட் இந்த மாதிரி போயிட்டாங்க. ஆனா இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி தாங்க. ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், நானோ டெக்னாலஜி, இங்க வந்து நானோ பிளாஸ்ட், நானோ டெக்னாலஜினா நானோலாம் என்னென்ன இருக்கு, நானோ ஃபார்மிங், இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் டீடைல்டா போறதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஒவ்வொன்றுமே கிளியரா நோட்ஸ் எடுத்து பார்த்து வச்சுட்டீங்கன்னா கொஸ்டின் கேட்டா நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ண முடியுங்க. பக்காவா சிலபஸ் பெருசா இருக்கிறது அட்வான்டேஜுங்க. நிறைய பேர் குரூப் 2 மெயின்ஸ்க்கு வேண்டாம், நான் டிஸ்கிரிப்டிவ் படிக்கல, அப்ஜெக்டிவ் படிப்பேன்லாம் சொல்லுவாங்க. பட் செம்ம போஸ்டிங்லாம் இங்கதான் இருக்கு, காம்பீட் பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா, இந்த குரூப் 2க்கு காம்பீட் பண்ணக்கூடியவங்க குரூப் 1க்கும் தேர்வு எழுதலான்ற நிலைமை வந்துருச்சு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உள்ள வந்துருச்சு, பேப்பர் 2ல இருக்கக்கூடியது. பேப்பர் 2ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் சொசைட்டி வந்து வந்துருச்சு. ஸோ இங்க பாலிட்டி வந்து வந்துருச்சு, பாலிட்டி இன் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது குரூப் 1ம் குரூப் 2 மெயின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே பேப்பர் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பர்ல மாடர்ன் இந்தியா வருது, வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல சோசியல் இஷ்யூஸ் வந்துருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எத்திக்ஸ் வந்து குரூப் 1ல வரும், இங்க எத்திக்ஸ் கிடையாது. செகண்ட் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரும், தமிழ் சொசைட்டி வரும், பாலிட்டி வரும். அந்த 3 இங்க திரும்ப வந்துருச்சு. தேர்ட் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ் அதுவும் வருது. ஸோ அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதுதான் குரூப் 2 மெயின்ஸுக்கும் நீங்க படிக்க போறீங்க. ஸோ கொஞ்சம் கம்மியா படிப்பீங்க சில இடங்கள்ல கொஞ்சம் அதிகமா சிலபஸ் சேர்த்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு இருந்த இடத்த கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் மாத்திருக்காங்க. ஸோ அப்படின்னா பிரியாம்பிள், பிலாசபிக்கல் ஃபீச்சர்ஸ், சாலியன் ஃபீச்சர்ஸ். ஸோ இதே இது குரூப் 2A வரும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் மாத்திருக்காங்க. எல்லாமே நீங்க படிச்சிட வேண்டியதான். ஸோ கலெக்டரோட ரோல் என்ன, ஏற்கனவே நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிச்ச ஜுடிஷியல் ஆக்டிவிஷம்னா என்ன, லோக்பால்னா என்ன, சிட்டிசன் சார்ட்டர்னா, கவர்னன்ஸே உள்ள சேர்த்திருக்காங்க. முன்னாடி கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு பெருசா டைரக்டா கிடையாது. பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ இது வந்து யூபிஎஸ்சி மாதிரியே பேட்டர்ன் கொண்டு வர ட்ரை பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதனால நிறைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய டிராபேக்ஸ், அட்வான்டேஜஸ் பத்தி நம்ம பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி சிலபஸ் லைட்டா பாத்துரும். ஸோ அடுத்து ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது அப்படியே அந்த தேர்ட் பேப்பர்ல குரூப் 4ல மெரிட் பேப்பர், அதாவது ஃபோர்த் பேப்பர்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய சிலபஸ்ங்க. ஸோ IUCN, WWF, அதாவது வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சர். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே சிலபஸ்ல இருக்கக்கூடியது. ஸோ குரூப் 1 சிலபஸ்ல இதெல்லாம் புதுசா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகமா படிக்க வேண்டியது இருக்கும். போன குரூப் 2 எழுதுனவங்க மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூ போஸ்டிங்ஸ் வாங்கினவங்க கொஞ்சம் சந்தோஷப்படணும். அப்பா இவ்வளவு நிறைய சிலபஸ் இருக்கு, நல்ல வேலை வாங்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு சிலபஸ் கூட சேர்த்திருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட குரூப் 1க்கு படிக்க வேண்டிய சிலபஸ் அப்படியே படிக்க வேண்டியது இருக்கு. இதனால என்னன்னா குரூப் 2 எழுதுறவங்க குரூப் 1 நிறைய பேர் எழுத ஆரம்பிப்பாங்க. குரூப் 1 தளத்துல நல்ல காம்படிஷன் வர ஆரம்பிச்சிடும். எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது எக்கனாமிக்ஸ் கிட்டத்தட்ட இது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டா எக்கனாமிக்ஸ். நம்மளோட எப்படி இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்கு, நியூ எக்கனாமிக்கல் பாலிசி எப்படி இருக்கு, அப்படியே குரூப் 1க்கு இருக்கக்கூடிய சிலபஸ்ங்க. ஜெண்டர் எம்பவர்மெண்ட் மெஷர்னா என்ன, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னா என்ன, ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்க நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது என்ன ஏது என்ன அப்படின்றத பல்வேறு ஆஸ்பெக்ட்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ எக்கனாமிக்ஸ்ல 40 மார்க், இங்க வந்து ஜியோகிராஃபில 40 மார்க், எல்லாத்துலயுமே ஒரு ஆவரேஜா 40 மார்க் வருது. இந்த கான்ஸ்டிடியூஷன்ல பாலிட்டியில 60 மார்க்கும், அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க் சோசியல் இஷ்யூஸ்ல வருது. மீதி எல்லாத்துலயுமே 40 மார்க் வருது. தமிழ் சொசைட்டில 30 மார்க் வருது. ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு மொத்தமா ஒரு 7 யூனிட் இருக்கு. இங்க எங்கேயும் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு வார்த்தையை கொடுக்கல. நல்லா பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுக்கல. மேபி கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம எடுக்க முடியாது. ஸோ இதுதான் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னே கொடுக்கல. பட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமலையோ, பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமலையோ, சோசியல் இஷ்யூஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமலே எழுத முடியாது, கொஸ்டின் இல்லாம இருக்காது. ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ் டைரக்டா கொடுக்கலனாலும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? அது ஒண்ணு.
குரூப் 2A அப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு இதுதான் புரியல. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இங்க வைக்கிறாங்க, சரி ஓகே. இங்க வந்து தமிழ் குவாலிஃபைங், ஓகே, ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் வைக்கிறனால திரும்ப ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அது ஒரு பேப்பர். இது வந்து டிஸ்கிரிப்டிவ், ஏற்கனவே நம்ம பார்க்கக்கூடிய அந்த திருக்குறள், கட்டுரை, கடிதம் வரைதல், இந்த விண்ணப்பம் கொடுக்கறது, இந்த மாதிரி போட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் பேப்பர் தான். திரும்ப மொழிபெயர்த்தல், சுருக்கி வரைதல், திருக்குறள்ல கொடுக்கக்கூடிய சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை, எல்லாருமே பாஸ் ஆயிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த குரூப் 2A சிலபஸ் இதுதான் நிறைய பேர் ஆகா ஒரே எக்ஸாம் நம்ம, அதாவது ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப், நல்லா புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் a descriptive டைப். சிங்கிள் பேப்பர் ஆஃப் ஜெனரல் ஸ்டடிஸ், 50% ஆஃப் த கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடிஸ்ல. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, மென்டல் அபிலிட்டின்ற தாண்டி இப்போ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் போட்டு கொஞ்சம் ஏரியாஸ் கூட சேர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே இருக்கக்கூடியதுல கொஞ்சம் ஏரியாஸ் சேர்த்திருக்காங்க. 20% அதுல, அதாவது 40 கொஸ்டின். ஸோ லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல 30% இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ மொத்தம் இங்க வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 100 கேள்விகள் இருக்கு. 100 கேள்விகளுக்கு ஒரு எக்ஸாம் நடக்குது. ஸோ அந்த 100 கேள்விகளுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஸோ முதல்ல மாடர்ன் ஹிஸ்டரி. ஸோ அங்க என்ன பாக்குறோமோ, ஆனா வந்து இது வந்து இட்ஸ் அ அப்ஜெக்டிவ் கிடையாது, இது வந்து அப்ஜெக்டிவ் பேப்பர், சிங்கிள் பேப்பர் தான். இதுல டிஸ்கிரிப்டிவ்லாம் எங்கேயுமே கொடுக்கல அங்க. ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது அப்ஜெக்டிவ் அப்படின்னு தான் அங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். இது வந்து டிஸ்கிரிப்டிவ்ன்றது கிளியரா கொடுத்துட்டாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி எக்ஸாம் இது வந்து கம்ப்ளீட்டா மெயின்ஸ் 300 மார்க்குக்கு 40 மார்க் டிஸ்கிரிப்டிவ். ஸோ இது சிங்கிள் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ். அப்ஜெக்டிவ் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க போன இதுல. ஸோ அது எப்படி இருக்குன்றதே நம்ம பார்க்கணும். அது டிஸ்கிரிப்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா இந்த மாதிரி ஒரு சிலபஸ் இருக்கும்போது அது எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். ஸோ இவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் பார்ட் பில கொடுத்துருக்காங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் மட்டும்தான், ஃபர்ஸ்ட் பார்ட்டியே இருக்குல்ல, அது மட்டும்தான் இங்க வந்து கவுண்டடே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அதை தாண்டி இங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு. 50% டிகிரி ஸ்டாண்டர்ட், 20% வந்து ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் 30% தமிழ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 100 கேள்விகள் ஜெனரல் ஸ்டடிஸ்லயே வருது. மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வருது. தமிழ் சொசைட்டி, திருக்குறள், சங்க காலம், இந்த மாதிரி யூனிட் 8ஐயும் மாடர்ன் இந்தியாவையும் அப்படியே கொலாபரேட் பண்ணி தமிழ்நாடு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, ஏற்கனவே நம்ம பழைய குரூப் 2 மெயின்ஸ்க்கு படிச்ச அதே சிலபஸ். இதுல வந்து கிட்டத்தட்ட பாலிட்டியும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி வரும், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். ஸோ ரெண்டுக்கும் தனித்தனி சிலபஸ் கொடுத்து கான்ட்ரடிக்ட் பண்ணி ஒரு மாதிரி தான் வச்சிருக்காங்க எக்ஸாமே. ஆஸ்பிரன்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும், ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கணும். எல்லாத்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணியும் படிக்க முடியும். ஸோ இதை பார்த்து பயப்படக்கூடாது. முதல்ல எல்லாத்துக்குமே பக்காவான நோட்ஸ் வேணும், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுவும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்துருது. ஸோ இங்க வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸோட பேசிக்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 20 கொஸ்டின். ஜாகிரபி என்விரான்மெண்ட்ல ஒரு 15 கொஸ்டின். ஸோ இங்க வந்து 40 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து வருது. ஸோ அதாவது இங்க 15, 20, 35, 35 ஒரு 50, 50 பிளஸ் ஒரு 30, 80, 80 பிளஸ் ஒரு 20, 100 கொஸ்டின் மொத்தமா. இதுல 100 கேள்விகள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 100 கேள்வியில நிறைய கேள்விகள் வர்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல 30 கேள்விகள் வருது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. அதிகமான கேள்விகள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் வருது. அடுத்தது இந்த 40, 60 ரெண்டாவது பார்ட்ல 40 மேக்ஸ்ங்க. இட் டேக்ஸ் டைம். ஸோ 40 கொஸ்டின். இது வந்து அப்ஜெக்டிவ் தான், டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. அப்ஜெக்டிவ் தான். 40 மேக்ஸ் இருக்கு. இட் டேக்ஸ் டைம். ஸோ அந்த இடத்தை நல்லா ஒர்க் அவுட் பண்ணும். அதுலயும் புதுசா நிறைய இடம் கொண்டு வந்திருக்காங்க. கோடிங் டிகோடிங் கூட நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. அனலாஜிங் கூட இருந்துச்சு. பெண்ணை வந்து பேப்பர்னு எழுதுறாங்க, பேப்பரை வந்து இதுன்னு எழுதுறாங்க அப்படின்னு எழுதும்போது இது என்னன்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. அந்த சிம்பிள் எல்லாம் போட்டு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கூட இருந்துச்சு. பசில்ஸ் இருந்துச்சு, டைஸ் இருந்துச்சு, டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் இது கூட கொஞ்சம் அந்த ட்ரெயின் சம் இந்த மாதிரி போட்டது பார்த்துக்கலாம். லாஜிக்கல் வென் டயக்ராம், இது வந்து வென் டயக்ராம் பெருசா லாஜிக்கல் ரீசனிங் கிடையாது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆல்பா நியூமரிக் ஏற்கனவே இருந்துச்சு, அரித்மெட்டிக் இருந்துச்சு, வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கான்றத இது பண்ணும். சிமிலாரிட்டிஸ் டிஃபரன்சஸ் இருந்துச்சு. கலண்டர்லாம் யூபிஎஸ்லாம் கேட்பாங்க, அது இருக்கு. பெர்முட்டேஷன் காம்பினேஷன் புதுசா கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ்,
லாஜிக்கல் ரீசனிங், ஃபிகரல் சீரீஸ், நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ், சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ், வேர்ட் பில்டிங், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸோ அட்ரஸ் மேட்சிங், மிரர் இமேஜஸ், எம்பெடட் ஃபிகர்ஸ், விஷுவல் ரீசனிங், ஃபிகரல் கிளாசிபிகேஷன், ஸ்கொயர் கம்ப்ளீஷன். ஸோ ப்ரிலிம்ஸ்ல இருக்கிற டாபிக் ரிப்பீட் ஆகாம பார்த்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காமன் இன்ட்ரெஸ்ட், ஸோ அந்த மாதிரிப்பட்ட டாபிக், ஸோ ஒரு ஒர்க் அண்ட் டைமோ, ஏரியா வால்யூமோ, ஸோ அதெல்லாம் இல்லை. ஸோ இன்னும் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் எஸ்எஸ்சிக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய பார்ட் ஏங்க 60 கேள்வி வருது. ஸோ இதுதான் இந்த எக்ஸாமோட பேட்டர்ன். ஸோ மொத்தம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின்ங்க, 200 கொஸ்டின் இதோட மெயின்ஸ். ஸோ இந்த மெயின்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். 300 மார்க்குக்கு இது வந்து 200 கொஸ்டின், டோட்டலா 200 கொஸ்டின், இது வந்து 300 மார்க்குக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ இது டிஸ்கிரிப்டிவ் குரூப் 2A வந்து அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, அப்ஜெக்டிவ். இதுதான் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல நம்ம இங்க இருக்கு. குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ குவாலிஃபையிங். குரூப் 2 இது வந்து ப்ரிலிமினரி, குவாலிஃபையிங், ரெண்டுமே அப்ஜெக்டிவ், குவாலிஃபையிங். ஸோ இங்க வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ டிஸ்கிரிப்டிவ். இங்க ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ். இங்க வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ், இதுவும் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்படின்னா குரூப் 2A இஸ் கம்ப்ளீட்லி அப்ஜெக்டிவ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு 300 மார்க்குக்கு வருது. இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்ஜெக்டிவ், டிஸ்கிரிப்டிவ் ரெண்டும் வேற மாடல், வேற பேட்டர்ன். உள்ள கம்ப்ளீட்டா மேக்ஸ் கிடையாது, உள்ள கம்ப்ளீட்டா மேக்ஸ் இருக்கு. மேக்ஸ் வந்து டிசைட் பண்ணும். இப்போ இந்த குரூப் 2A-க்கு டிசிஷன் ஃபேக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ் தான் டிசிஷன் ஃபேக்டரா இருக்க போது. 40 கொஸ்டின் தரமா ரெடி ஆகிறவங்க குரூப் 2A மெயின்ஸ்ல நல்ல ஸ்கோர் வாங்கலாம். ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மீது எல்லாருமே நல்லாவே பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா பார்ட் சி எல்லாம் தமிழ்ல, பார்ட் ஏ எல்லாம் வந்து இலக்கணமா பெரிய ஃபேக்டராகவே இருக்காது. எவ்ரி ஒன் கேன் டூ இட். அதுக்கான ப்ராக்டிஸ் இருந்தா, பட் இதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் வேணும். இந்த 40 கேள்வி யார் சிறப்பா பண்றாங்களோ அவங்க தான் வந்து போஸ்டிங் குரூப் 2A வாங்குவாங்க. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட் இன்னும் ஒரு இன்டெப்தா படிக்க வேண்டியது தேவை இருக்கும். அது நல்ல ஒரு நல்ல ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும். எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு நாலேஜ் கொண்டு வரணும். புதுசா நிறைய சப்ஜெக்ட் படிக்க வேண்டியது இருக்கும். என்விரான்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் படிக்க வேண்டியது இருக்கு. இது உங்களோட குரூப் 1-ஐயும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், இதுல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இதுல வந்து பெருசா அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது குரூப் 2A ஒரு மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எழுத பயப்படுறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 எக்ஸாம் தனித்தனியா வச்சு தனி சிலபஸ் குழப்பி அடிச்சு நான் ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணவா, குரூப் 2A-க்கு ப்ரிப்பேர் பண்ணவா, குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணவா, அப்ஜெக்டிவ்க்கு பார்க்கவா, டிஸ்கிரிப்டிவ்க்கு பார்க்கவா, எக்கச்சக்கமான குழப்பம் தான். நான் என்ன சொல்வேன்னா குரூப் 2க்கு படிச்சா குரூப் 2A-க்கு நீங்க ஜஸ்ட் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா, ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல நீங்க படிச்சிருவீங்க அந்த தமிழ்லாம். அந்த குரூப் 2A-க்கு அந்த எக்ஸ்ட்ராவா அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ஏரியா தான் நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்கணும். ஸோ குரூப் 2க்கு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் படிச்சீங்கன்னா அப்ஜெக்டிவ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் என்னோட பாயிண்ட். ஸோ மற்றபடி இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்றதுக்கு நான் கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கம்பைன்ட் டிஎன்பிசி கம்பைன்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிலிமினரி, ஒரு காமனா ஒரு ப்ரிலிமினரி வச்சுட்டு தனித்தனியா ஒரு மெயின், அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 1 அண்ட் குரூப் 2 கூட தனியா ஒரு எக்ஸாம் வச்சுட்டு அதுல இருந்து வரக்கூடிய பீப்புளை கூட செலக்ட் பண்ணிட்டு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குரூப் 1க்கு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு 3500 பேர். ஸோ குரூப் 2ல இருக்கக்கூடிய குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 அண்ட் 2A டாப்ல இருக்க ஒரு 50,000 பேர். ஸோ நான் போஸ்டிங்ஸ்க்கு இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு சொல்றேன். ஸோ அந்த எழுதலாம் அப்படின்னு ஒரே எக்ஸாம் ப்ரிலிமினரி கூட வச்சுக்கலாம், இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் பண்றதுக்கு. ஸோ மெயின்ஸையும் ஓகே இதுல ரொம்ப அதான் சொல்றேன், 2 விதமா வச்சிருக்காங்க. குரூப் 2A குரூப் 2ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கதான் செய்யும். அதை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம சொல்றதை டிஎன்பிசி கேட்கறாங்களா தெரியல, பட் டிஎன்பிசி சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. பட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. படிக்க ரெடியா இருக்கிறவனுக்கு எதுனாலும் ஓகே தான், கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்டெம்ப்ட் தான். ஸோ இதை நீங்க அப்படிதான் பார்க்கணும். ஸோ நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போன குரூப் 2லாம் நிறைய பேர் போஸ்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த குரூப் 2க்கான ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ், நான் குரூப் 2, குரூப் 2A எல்லாத்துக்குமான ஒரு கோர்ஸ் வந்து நம்ம
இதுல வந்து போகுது. ஸோ அந்த கோர்ஸ்க்காக கூட நீங்க ஆன்லைன்ல இருக்கு, ஆஃப்லைன் இருக்கு. அந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணா கூட நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்த நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். அதாவது குரூப் 2, குரூப் 2ஏக்குள்ள என்ன வித்தியாசம், என்ன நடக்குது, சிலபஸ்ல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கன்ஃபியூஷன் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா காலகாலமா குரூப் 2 ஓட சிலபஸ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே 4, 5 வாட்டி மாறின காலம்லாம் இருக்கு. போன வாட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கு இது ஜெனரல் ஸ்டடீஸே கிடையாது. வெறும் தமிழ்ல கட்டுரை எழுதுறது, அதாவது இப்ப எலிஜிபிலிட்டி பேப்பர் எழுதுறோம்ல, அதுதான் மெரிட் பேப்பர்லாம் சொல்லிட்டுலாம் இருந்தாங்க. ஸோ அந்த காலம்லாம் மாறி நெறைய ஒரு எக்ஸாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஹோப் இந்த திங்ஸும் ஓரளவுக்கு கரெக்ட்டா வந்துரும்ன்றத நான் நம்புறேன். ஆ படிக்க ஆரம்பிச்சுருங்க. அவ்வளோதான். வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. படிக்க ஆரம்பிச்சுருங்க. என்னதான் மாத்திட்டே இருந்தாலும், போஸ்டிங் வாங்குறவங்க அதுக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆகி படிச்சுட்டு தான் இருப்பாங்க. வேற ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ குழம்ப வேண்டாம். பெருசா மாற்றம் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சிலபஸ்லாம் ஆல்ரெடி உங்களுக்குள்ள சுத்திட்டு இருக்கக்கூடிய சிலபஸ் தான். சோசியல் ஐக்யூஸ் எல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க போன குரூப் 2க்கு. புதுசா படிக்கிறவங்களே போஸ்டிங் வாங்குவாங்கன்னு தான் நான் சொல்றேன். பழசா படிச்சவங்களால ஏன் புதுசா படிக்க முடியாது? இல்ல தனித்தமிழ் இயக்கம்னா யூனிட் 8ல படிச்சிருப்பீங்க. எங்க மறைமலை அடிகளார் பத்தி படிச்சிருப்பீங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி பத்தி படிச்சிருப்பீங்க. எல்லாம் 10ஆம் வகுப்பு பள்ளி பாட புத்தகத்திலே இருக்கு. இதுலலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அது தேவையானது கூட படிச்சுக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஹியர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2ஏல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 யூனிட் இருக்கு. அந்த 5 யூனிட்ல முக்கியமான யூனிட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் தான். 30 கொஸ்டின் வருது. ஸோ அப்பனா எத நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும்போது பாலிட்டி எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ குரூப் 2 படிச்சீங்கன்னா, குரூப் 2ஏ வந்து சப்செட் தான். குரூப் 2ஏல இந்த ஒரு ஏரியா மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். சார் நான் இதெல்லாம் நல்லா பண்ணுவேன். அனாலஜிலாம் சூப்பரா போடுவேன். காலண்டர் சம்ல தப்பு போடுனா காலண்டர்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. பெர்முடேஷன் காம்பினேஷன்ல தப்பு பண்ணீங்கன்னா, பெர்முடேஷன் காம்பினேஷன்ல அத ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸ்குவார் கம்ப்ளீஷன் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அத ஸ்குவார் கம்ப்ளீஷன்ல தப்பு போடுனா அத ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ எதுல நீங்க தவறா இருக்கீங்களோ, ஸோ உங்களுக்கு கிரிப் கம்மியா இருக்கோ, அதுல ஒர்க் அவுட் பண்ணுங்க. நெறைய ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ திங்ஸ் வில் கெட் இன்டு யுவர் ஃப்ளோ. ஸோ வென் யூ ஆர் புட்டிங் அன் கரெக்ட் அண்ட் ஒரு அக்யூரேட் எஃபோர்ட் வந்து போடும்போது, ஸோ ஒரு கடமையை செய் பலனை எதிர்பாராதன்றதான். ஸோ உங்களோட கடமையை கரெக்டா செய்யுங்க. கட்டாயம் நல்லா ரிசல்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட டவுட்ஸ்க்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.